ரஷ்யா இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆஃபரை கொடுத்திருக்காங்க. இந்த ஆஃபர் மூலமா உலகத்துல இருக்க பெரிய பெரிய நாடுகள் அமெரிக்கா, சைனா, பாகிஸ்தான் இந்த மாதிரி நாடுகள் எல்லாமே அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியாம விழிபிதுங்கி நிக்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் ரஷ்யாவினுடைய Su-57E இந்தியாவுக்கு சீப் ரேட்ல கொடுக்க தயாரா இருக்காங்க. இவங்க வெறுமனே போர் விமானத்தை மட்டும் நமக்கு கொடுக்க போவது கிடையாது, எல்லா டெக்னாலஜி 100% இந்தியாவுக்கு கற்றுக் கொடுக்க தயாரா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கு இன்னொரு முக்கியமான அக்சஸும் கொடுக்குறாங்க. ஆக்சுவலா இந்தியா நினைச்சா நம்முடைய ஓன் வெப்பன்ஸை மாடிஃபை பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான அக்சஸையும் அவங்க கொடுக்குறாங்க. இது இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய பாசிட்டிவா இருக்க போகுது அதை பத்தி தான் டீடைலா இந்த பதிவுல பார்க்க போறோம். இல்ல ரஷ்யாவினுடைய Su-57E வேணாம், எங்களுக்கு அமெரிக்காவினுடைய F-35 தான் வேணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் இந்தியா மனசுல ஏற்பட்டிருக்கு. இது இந்தியா எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அதை பத்தி தான் டீடைலா இந்த பதிவுல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், இந்தியா 2025 இருந்து 2035 10 வருஷம் நம்ம கிட்ட 5ஆம் தலைமுறை போர் விமானம் இருக்காது. 10 வருஷம் கழிச்சு நம்ம கிட்ட 5ஆம் தலைமுறை போர் விமானம் வரப்போகுது. அதுவும் பர்டிகுலரா AMCA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அட்வான்ஸ் மீடியம் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட். ஆக்சுவலா அதை வச்சு நம்ம இந்தியா சொந்தமா நம்ம எவ்வளவு வேணுமே, இப்ப ஆல்ரெடி ஒரு 200க்கு மேல ஆர்டர் வந்தாச்சு, இன்னும் பலதுக்கு மேல ஆர்டர் வரப்போகுது. பட் இந்த 10 வருஷ கேப்பை ஃபில் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நம்மகிட்ட 5ஆம் தலைமுறை போர் விமானம் வெளியில இருந்தா வாங்கணும். ரெண்டே கண்ட்ரி தான் இருக்கு, அதாவது உலகத்துல மொத்தம் 3 பேர் இருக்கு, இன்னொன்னு நம்ம எதிரி இருக்குது, அவங்க கிட்ட இருந்து வாங்க முடியாது. இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க. ஒன்னு அமெரிக்காவினுடைய F-22, F-35, இன்னொன்னு யாருன்னா ரஷ்யாவினுடைய Su-57E. ஆக்சுவலா இது 2 பேர்த்துக்கிட்டுமே இருக்கு. நம்ம மெயினா யாரை போக்கஸ் பண்ணுவோம், உலகத்துல இருக்க எல்லாத்துக்குமே தெரியும் இந்தியாவும் ரஷ்யாவும் ஒரு மிகப்பெரிய நண்பன் அப்படின்னு. ஆக்சுவலா ரஷ்யாட்ட ஆல்ரெடி நம்ம ஏகப்பட்ட ஏர்கிராப்ட வாங்கியிருக்கோம். அதுவும் பர்டிகுலரா பிரம்மோஸ்ல ஆரம்பிச்சு Su-30MK அதெல்லாம் கிட்டத்தட்ட 250 இருந்து 300 பக்கமா Su-30MK வாங்கி கிட்டத்தட்ட 35 இருந்து 40 வருஷமா யூஸ் பண்ணிருக்கோம். அது மட்டும் கிடையாது, T-90 இந்த மாதிரி பல்வேறு மிலிட்டரி டேங்க நம்ம அவங்க கிட்ட இருந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு சைடு பார்த்தா அமெரிக்கா கிட்ட அப்பாச்சி ஹெலிகாப்டர் வாங்கியிருக்கோம், ஸ்னூக் ஹெலிகாப்டர் வாங்கியிருக்கோம். ஆக்சுவலா 2 விதமான ஹெலிகாப்டர் அவங்க கிட்ட வாங்கியிருக்கோம். இது மட்டும் கிடையாது, நம்ம பிரான்ஸ் கிட்ட இருந்து ரஃபேல் போர் விமானம் வாங்குறோம். இதே இஸ்ரேல் இருந்து நம்ம UAV அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அன்மேன் ஏரியல் வெஹிக்கிள் இந்த மாதிரி தொடர்ந்து எல்லாத்துக்கிட்டையும் வாங்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த 5ஆம் தலைமுறை போர் விமானம் நம்ம யாருக்கிட்ட போவோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் எல்லாத்து மனசுலயும் இருக்கு. ஆக்சுவலா அதை நம்ம ஃபில்ஃபுல் பண்ணணும்னா நம்ம ஒரு போர் விமானம் வாங்கணும்னா, அதாவது ரஃபேல் போர் விமானமே ஒரு போர் விமானம் கிட்டத்தட்ட $80 மில்லியன் மேல நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வாங்கியிருக்கோம். ஆனா Su-57E அது ஒரு போர் விமானம் ஜஸ்ட் ஒரு $40 மில்லியன் தான் வரப்போகுது. அதே அமெரிக்காவினுடைய F-35 போர் விமானம் ஒரு போர் விமானம் வாங்கணும்னா 80 இருந்து 110 மில்லியன் அளவுக்கு நம்ம செலவு பண்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய சிச்சுவேஷன் இருக்கு. ஆக்சுவலா இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ரஷ்யா நமக்கு எல்லா போர் விமானமே 100% டெக்னாலஜி நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம நம்முடைய ஆல்ரெடி நிறைய முக்கியமான ஏவுகணைகள் எல்லாமே டெவலப்மெண்ட்ல இருக்கு. ஆல்ரெடி ஆஸ்ட்ரா MK1 மட்டும் தான் நம்ம அவைலபிள் வச்சிருக்கோம். அது 110 கிலோமீட்டர். இன்னும் ஃபியூச்சர்ல ஆஸ்ட்ரா MK2, ஆஸ்ட்ரா MK3 இது 160 கிலோமீட்டர், 350 கிலோமீட்டர் இந்த மாதிரி ஷார்ட் ரேஞ்ச் டு லாங் ரேஞ்ச் வரைக்கும் நிறைய வெப்பன்ஸ் நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலா ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம இதை வாங்கிட்டோம்னா நம்ம இந்த வெப்பனை வச்சு ஈஸியா ட்ரையல் பார்த்து முன்னாடி போறதுக்கு இது மிகவும் உதவியா இருக்கு. அதாவது AMCA ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு இது நமக்கு ஒரு மிகப்பெரிய உதவியா இருக்கு அப்படிங்கிறது ரஷ்யாவினுடைய Su-57E மூலமா நமக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் அப்படிங்கறதான் ஒரு நிதர்சனமான உண்மை. சரி, ஏன் அமெரிக்காவினுடைய F-35 அப்ப என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டா, அவங்க நமக்கு போர் விமானம் மட்டும் தான் நமக்கு தருவாங்க, எந்த டெக்னாலஜியும் நமக்கு கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த டெக்னாலஜி நம்ம கத்துக்கிறதுனால அவ்வளவு ஈஸி கிடையாது. ஏன்னா லட்சக்கணக்கில் கிட்டத்தட்ட ஒரு 10 மில்லியனுக்கு மேல ஃபுல்லா சோர்ஸ் கோடா இருக்கு. அந்த அளவுக்கு சாப்ட்வேர்ஸ் அதிகமா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அதனால நம்ம அதை கத்துக்கிறது அவ்வளவு ஒரு ஈஸியான காரியமும் கிடையாது. ஆனா அதை கம்பேர் பண்ணும்போது ரஷ்யாவினுடைய Su-57E சாப்ட்வேர்ஸ் கொஞ்சம் கம்மி தான். அதாவது F-22க்கு கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான். ஆனா அதை ஈஸியா இந்தியா கத்துக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. ஏன்னா ரஷ்யாக்காரங்க முக்கியமான எல்லா வல்லுநர்களும் இந்தியாவுக்கு அதை ஈஸியா கற்றுக் கொடுத்துருவாங்க. இதன் மூலமா நம்ம டெவலப் பண்ணிக்க முடியும். அதுவும் பர்டிகுலரா ருத்ரம் ஏவுகணை, பிரம்மோஸ் ஏவுகணை இந்த மாதிரி பல்வேறு வகையான ஏவுகணைகள் இருக்கு. ஆக்சுவலா இது எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதாவது பிக்ஸ் பண்ணி ஈஸியா ட்ரையல் பார்த்துக்கலாம். இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா பார்க்கப்படுது ரஷ்யானால. ஆக்சுவலா ஆல்ரெடி இன்னொரு நமக்கு நியூஸ் தெரியும், அமெரிக்கா ஆல்ரெடி F-35 வாங்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஆஃபரை கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா ரஷ்யா இந்த Su-57E இது வரைக்கும் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா
இது வரைக்கும் யாருமே வாங்குனது கிடையாது. அதாவது அல்ஜீரியா தான் ஃபர்ஸ்ட் கஸ்டமரா இருக்க போறாங்க. அதை இந்தியா வாங்கினா ரெண்டாவது முக்கியமான கஸ்டமர்னா அது இந்தியா தான். அதே இந்த சைடு பார்த்தா அமெரிக்காவினுடைய F-35 இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 நாடுகள் பக்கமா வாங்கியிருப்பாங்க. அதுவும் பர்டிகுலரா UK, ஜப்பான், ஆஸ்திரேலியா, இஸ்ரேல் இந்த மாதிரி பல நாடுகள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா உலகம் ஃபுல்லா பெரிய லெவல்ல அமெரிக்கா வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. ஆனா ரஷ்யானால ஏன் காம்படிட் பண்ண முடியல அப்படின்னா அவங்க 2019 ரஷ்யா உக்ரைன் வாருக்கு அப்புறம் இது வரைக்கும் ஒரு 40 ஏர்கிராஃப்ட் தயாரிக்கிறதுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு ஆஃபரே அவைலபிள் வந்திருக்கு. அதுல 22 மட்டும் தான் இப்ப சர்வீஸ்ல இருக்கு. பேலன்ஸ் எல்லாமே தயாரிச்சிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு தான் ரஷ்யாவினுடைய போர்மானம் இருக்கு. இவ்வளவு விஷயம் சொல்றோம். அப்ப ரஷ்யாவினுடைய போர்மானம் ரொம்ப ஸ்ட்ரென்த் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா நம்ம அப்படி சொல்லவே முடியாது. ஏன்னா அதனுடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். இதே வந்து அதனுடைய வேகம் அப்படிங்கிறது F-35 விட ரொம்ப ஜாஸ்தி. கரெக்டா சொல்லணும்னா மேக் 2.2 வேகத்துல போகக்கூடிய F-35 போர்மானம் இந்தியாவுக்கு ரொம்ப உதவியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆக்சுவலா என்னதான் வந்து F-35 வந்து உலகத்துல பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அதாவது F-35 வந்து உலகத்துல எந்த ஒரு பகுதியில போயும் எதிரினுடைய கண்ணுல விரல் விட்டு ஆட்டிட்டு வரும். அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல். அதாவது அது ஸ்டெல்த் ஃபைட்டர்ல ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி. ஆனா இந்த ரஷ்யாவினுடைய Su-57 என்ன பண்ணுனா எதிரியை வந்து வேணும்னே போய் அட்டாக் பண்ணாது. ஆனா எதிரி வந்து நம்மள அட்டாக் பண்ண வரான்னு தெரிஞ்சுச்சுன்னா ஈஸியா வந்து டிஃபெண்ட் பண்ணும். அதுதான் இதுக்கு இருக்க ஒரு முக்கியமான டிஃபரன்ஸ். ஆக்சுவலா என்னதான் வந்து நம்ம இவ்வளவு விஷயம் பேசினாலும் அமெரிக்காவினுடைய F-35 இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனைனா அந்த சாஃப்ட்வேர் கத்துக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அதே மாதிரி அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹை லெவல்ல வேணும். அப்படி இருந்தா தான் அதை வச்சு சமாளிக்கவே முடியும். அதுதான் இதுல இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனை. ஆல்ரெடி நான் நேற்று சொல்லியிருந்தேன் R-37M அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஏவுகணையை இந்தியாவுக்கு கொடுக்க ரஷ்யா ஆர்வமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆல்ரெடி வந்து இந்தியா வந்து ஆஸ்ட்ரா MK1 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஏவுகணை தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் பர்டிகுலரா சுகாய் Su-30 MK போர்மானத்துல நம்ம அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப வந்து இந்த R-37M வந்துச்சுன்னா இது கிட்டத்தட்ட 350 இருந்து 400 கிலோமீட்டர் வரைக்கும் போய் எதிரியை அழிக்கக்கூடிய பவர் வந்து அதுல இருக்கு. ஆஸ்ட்ரா MK1ல ஜஸ்ட் ஒரு 110 கிலோமீட்டர் வரைக்கும் மட்டும்தான் போக முடியும். இன்னும் சுருக்கமா சொல்ல போனா பார்டர்ல இருந்து எதிரிய வந்து எதிரினுடைய எந்த இலக்க போகணுமோ அடிச்சுட்டு பார்டருக்கு முன்னாடி வந்து ரொம்ப சேஃப்டியா வந்து இருக்கும். அதுதான் இந்த R-37M மிசைலுடைய ஒரு முக்கியமான பாசிட்டிவிட்டி. ஆக்சுவலா இதை கனெக்ட் பண்ணும்போது இந்தியா வந்து மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தான நாடா ரஷ்யா மூலமா மாறும் அப்படிங்கறதான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஆக்சுவலா இந்த வீடியோ முடியறதுக்கு முன்னாடி நான் 2 விஷயத்தோட இந்த வீடியோவை முடிக்க போறேன். F-35 பெருசா இல்ல Su-57 பெருசா? இந்தியா இதை எதை வாங்க போறாங்க? என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டிப்பா நம்ம ரஷ்யாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஷுவரா சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அமெரிக்கா வந்து நமக்கு டெக்னாலஜி கத்து கொடுக்க மாட்டேங்கிறா. ரஃபேல் போர் மாதிரி பிரான்ஸ் வாங்கி ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவனே வந்து நமக்கு டெக்னாலஜி கத்து கொடுக்க மாட்டேங்கிறா. ரஷ்யாவை தவிர வேற யாருமே வந்து நமக்கு டெக்னாலஜி கத்து கொடுக்கிறது கிடையாது. ஏன் இந்த சுகாய் Su-30 MK போர் விமானம் நம்ம எவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு 260க்கு மேல வச்சிருக்கோம். 15 மட்டும் தான் ரஷ்யா வந்து நமக்கு தயாரிச்சு கொடுத்துருக்கான். பேலன்ஸ் எல்லாமே அவன் டெக்னாலஜி சொல்லி கொடுத்து நம்ம இந்தியாவிலேயே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னா இந்தியாவும் ரஷ்யாவினுடைய உறவு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நீங்க கண் கூட பாக்குறீங்க. அதே மாதிரியே இந்த 5ஆம் தலைமுறை போர் விமானத்திலையும் நம்ம Su-57 நம்புனா கண்டிப்பா நம்ம ரொம்ப காலத்துக்கு பெரிய லெவல்ல டெவலப் ஆயிருக்கு. ரஷ்யா நமக்கு மிகவும் உதவியா இருக்கு அப்படிங்கறதான் ஒரு நிதர்சனமான உண்மை. பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.